வைக்கிறா. இப்போ வந்து இந்த நாள் இனிய நாள், நன்னாள், பொன்னாள், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்றது அப்பர் பெருமானுடைய வாக்கு. எங்களுக்கெல்லாம் தினம் சாமி பேச வைக்கிறாரு. தினம் முற்றோதல், தினம் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று முற்றோதல், இன்னைக்கு முற்றோதல். நீ போய் 1 மணி நேரம் அந்த சொற்பொழிவு இருக்குது. எதுலன்னா இணையதளத்தில் ஜூம் மீட்டிங்கில். நாளைக்கு போய் சில்வார்பட்டியில் சொற்பொழிவு இருக்குது. இப்படி தொடர்ந்து எங்களை எல்லாம் தினம் பேச வச்சுக்கிட்டே இருக்காரு சாமி. பேசுகிறது தான் எங்களுக்கு வேலை, பாடுறது தான் வேலையாயிடுச்சு. அதுதான். அதனால இன்னைக்கு வந்து நல்ல நாள். ஆனால் இந்த நல்ல நாளில் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, இழுத்தா கூட வரமாட்டேங்கிறாங்க. அதுதான், வந்துருவாங்க. சரி சரி சரி. இந்த புத்தகத்தை படித்தோன்னே எதுக்கு தலைமையில வைக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. யாருக்காவது யோசனை இருக்கா எதுக்கு வைக்கிறோன்னு? தலைக்கு மேலே எதுவும் இல்லை. உயரமானது எதுன்னா தலை. இந்த புத்தகம் யார் எழுதுனது? சிவபெருமான் எழுதுனது. அப்போ இதை எங்கே வைக்கணும்? உயரமான இடத்துல தலைக்கு மேலே வைக்கணும். அதுக்காக தான் தலை மேலே வைக்கிறோம். கீழான பொருள்னா கீழே வைக்கிறது. நம்ம இதை கீழேயே வைக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு மேலே வைக்கிறாங்க, திரும்ப கீழே வச்சுறாங்க. அதுதான் நான் சொன்னேன், தலை மேலே வைக்கிறீங்க, தரையில் வச்சிடாதீங்க, கீழே வைக்கக்கூடாது. எப்பயுமே அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. புத்தகம் ஸ்டாண்டு வச்சு படிக்கணும், முக்காலி போட்டு உட்காரணும். அதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். தெரியுதா? மேலான பொருள் இந்த புத்தகம், மேலான பொருள் நம்மளோட சிரசு. மேலான பொருளை மேலான இடத்துல வைக்கிறோம், கீழே வச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சாமி புறப்பாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் திருமுறையை தலையில் வச்சுட்டு போவாங்க. வள்ளலார் வந்து ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி தலைமையிலே கட்டியே வச்சுருந்தாராம் முடியல. அது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள். இன்னைக்கு நாளைக்கு யாராவது என்ன நாள்னு சொல்லுங்க, சொல்றவங்களுக்கு பரிசு. சுந்தரமூர்த்தி நாயனார். ஆமா, குரு பூஜை. அது நாளைக்கு. இன்னைக்கு நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாயனாருக்கு குரு பூஜை. சரி, பெருமுழலை குறும்ப நாயனார் அவருடைய குருபூசை திருநாள் இன்னைக்கு. அவர் யாருன்னா விளலை நாடுன்னு ஒரு நாடு. பெருமுழலை குறும்பருக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்காருல சுந்தரமூர்த்தி நாயனார். அது எங்கன்னா திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கு அந்த நாடு. அதில் குறும்பர் இனத்தை சேர்ந்தவர் அவர். அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்படுறார். இப்போ அவர் தன்னோட குருவா ஏற்றுக்கிட்டார். இப்போ யாராவது ஒருத்தர் குருவா ஏற்றுக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்னோட குரு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்பட்ட பெருமுழலை குறும்பர் என்ன செய்கிறாருன்னா, அவரை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டு எப்போவுமே அந்த குருநாதரோட பெயரை மந்திரமாக சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம சாமியோட பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு இது, குருநாதரோட பெயரை சொல்கிறதும் நம்மளை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதான் குரு பஞ்சாக்கரம். சாமிக்கு பஞ்சாக்கரம் இருக்க மாதிரி குருநாதருக்கு பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரம்னு 5 எழுத்து. அதான் நமக்கு ஞான சம்பந்த, நாவுக்கரசர், சுந்தர, மாணிக்க வாசகர், இப்படியெல்லாம் நமக்கு அருணகிரிநாதர்கள் 5 பேர் நமக்கு குருவாக இருக்காங்க. அது இல்லாமல் 63 இருக்காங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் இருக்காங்க. இந்த பெருமுழலை குறும்பர் என்ன செய்கிறாருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் வந்து திருமணத்தன்னைக்கு தடுத்தாட்கொண்டது, அவர் பித்தா பாடினது, அவர் நிறைய அற்புதங்கள் செய்யறது ஒன்றா கேள்விப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, அவர் மேலே ஒரே குருநாதரை ஏற்றுக்கிட்டு அவரோட பெயரவே உச்சரிச்சுட்டே இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அட்டமா சித்திகளும் கைவரப்பது. அட்டமா சித்தின்னா என்னன்னா, இந்த அனிமா, மகிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராந்தி, ஈசத்துவம், வசித்துவம் சொல்லி 8 வகையான சித்திகள். அந்த சித்தி எப்படின்னா, அனிமான்னா உடம்பு அணு போல சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் ஆக்குறது. மகிமான்னா உடம்பை பெருசாக மலை மாதிரி தாஞ்சநேர்லாம் ஒரு மலையை தூக்குறதுக்கு அந்த மாதிரி வர்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு சித்திகள் இருக்குது.
வாங்கி மேலே லேசாக்குறது உடம்புல லக்கிமான்னா அந்த மாதிரி சித்திகள். உடம்ப விட்டு வேற உடம்புக்கு போகிறது, பிரகாய பிரவேசம், கூடு விட்டு, அந்த மாதிரி எல்லா சித்திகளும் வந்துருச்சு. என்ன செஞ்சாரு? தன்னோட குருநாதரை விடாம தியானிச்சுக்கிட்டு இருந்தார். அதுதான் அவர் செஞ்சது. அதுக்கு அவர் கட்டமா சித்தியும் கிடைச்சிருச்சு. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார்ல, அவருக்கு நாளைக்கு குரு பூசை. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். அவருக்கு நாளைக்கு நமக்கு சாமி வெள்ளையாடை அனுப்பி நம்மளை கூப்பிட போறாரு, நம்ம கைலாயத்துக்கு போக போறோம்னு தெரியாது. யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காரு? கேரளாவில் அஞ்சைக்களத்துல இருக்காரு. திருவஞ்சைக்களத்துல தன்னோட நண்பர் போய் பார்த்து சேரமான் பெருமாளோட அங்கே இருக்காரு. யாருக்கு தெரியுது? இவர் பெருமலை குறும்பருக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய குருநாதர் வந்து நாளைக்கு கைலாயத்துக்கு போக போறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அட்டமா சித்தியில ஞான திருஷ்டியில தெரிஞ்சுட்டாரு. ஞான திருஷ்டியில கண்டு நம்ம குருநாதர் நாளைக்கு கைலாயத்துக்கு போக போறாரு, சாமி அழைச்சிட்டு போக போறாரு அவரை. நாம குருநாதர் இல்லாம ஒரு நாளும் நம்ம இங்க இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம்ம வரவேற்கிறதுக்கு நம்ம முதல்ல கைலாயத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா? இன்னைக்கு வந்து ஆடி மாதம், ஆடி சுவாதி, நாளைக்கு சுவாதி, இன்னைக்கு சித்திரை. அவருக்கு வந்து சுவாதி. யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுவாதி நட்சத்திரம். இவருக்கு சித்திரை. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளை என்ன பண்ணியிருக்காரா? தியானத்திலே இருந்து அந்த கபால மோட்சம் சொல்லுவாங்க, உடம்புல இருந்து உயிரை அப்படியே எடுத்து கொண்டு போய் உச்சி வழியாக கபால மோட்சமாக போய் கைலாயத்தில் இருந்தாராம். நாளைக்கு நம்ம குருநாதர் வந்துடுவார், அவரை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி போய் இன்னைக்கே போய் கைலாயத்தில் போய் இருந்தாராம். பெருமலை குருமநாயனார். அதாவது குரு வழிபாடு, குரு மூலமாக இறைவனை அடையிறது. அப்புறம் நாளைக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் போனார். அவர் என்ன பண்ணார்? தன்னோட நண்பர் சேரமான் பெருமாளை விட்டார். ஏன்னா சாமி வந்து வெள்ளையானை அனுப்பி இந்திரன் தேவர்களை எல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் கைலாயத்திலிருந்து வந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கே வந்தார்? கைலாயத்திலிருந்து கீழே புலவத்துக்கு வந்தவர். எதுக்காக வந்தார்? யாராவது சொல்லுங்க. கைலாயத்திலிருந்து அனுப்புனாரு 64 பேர் பாருங்க, கை தட்டுங்க. 64 பேரை பாடுறதுக்காக அனுப்பியிருக்காரு சாமி. அதனால வந்தாரு, திருத்தொண்ட தொகை பாடினாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவரை அனுப்பி கூப்பிட்டாரு சாமி, வெள்ளையானை அனுப்பி. போகும்போது அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டாரு. இவர் நண்பரை விட்டுட்டாரு. நண்பர் வந்து நம்ம போறாரு, சுந்தரர் போறாருன்னு அதுக்கப்புறம் குதிரையில ஏறி அவர் பஞ்சாட்சரம் மூந்தி அவரும் போறார். அந்த நாளில் நாளைக்கு நமக்கு குருபூசை திருநாள்லாம் நம்ம அவங்களுடைய வரலாறுகளை சிந்திக்கணும், அவங்களுடைய அந்த பாடல்களை நம்ம பாடணும். அதெல்லாம் நம்ம குருபூசையை கண்டிப்பாக கொண்டாடணும். அவங்களாம் நமக்கு எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி இறைவனை அடையணும் நமக்கு வாழ்ந்து காட்டியவங்க. அவங்க மண்ணுலகத்துக்கு வந்து எங்கேயோ இருந்து அவங்க வரல, மண்ணுலகத்தில் வந்து நம்மளை மாதிரி பிறந்து வாழ்ந்து எப்படி நம்ம இறைவனை அடையணும், அதுக்கு என்ன செய்யணும் நமக்கு வாழ்ந்து காட்டியவங்க. அதனால தான் குருபூசையெல்லாம் நம்ம கொண்டாடணும். நாளைக்கு வாய்ப்பு இருக்க அன்பர்கள் வந்து சில்வார்வெட்டிக்கு போகிறோம். அங்கே வந்து முனையிடுவாருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம மாவட்டத்தில் 4 ஒருத்தருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. எங்கே? சில்வார்வெட்டியில் சின்ன மாணிக்கவாசர் கோயில். கேட்டுக்கோங்க, எதா இருந்தாலும் அக்காவை கேட்டுச்சு. 4 ஒருத்தருக்கு கோயில் எங்கே இருக்கு? மாணிக்கவாசர் கோயில். 63 ஒருத்தர் கோயில் எங்கே இருக்கு? சில்வார்வெட்டியில். அப்படிப்பட்ட மாவட்டமாக இருக்குது நம்ம மாவட்டம், அடியார் வழிபாட்டில். அதனால் வாய்ப்பு இருக்க அன்பர்கள்லாம் நாளைக்கு வந்து சில்வார்வெட்டியில் கலந்துக்கோங்க. அடுத்து சரி நம்ம முக்தி நெறி 51 அப்படி மூவரோடு முளைவேனே பத்தினரி அறிவித்து பலவினைகள் பாருமணம் சேர்த்தமணம் அறிவித்து சிவமாக்கி நினையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆதருவார். நெறிதன்னை
சிகைக்கு மேலே ஒரு உறுப்பு இல்லை, அதுதான் மேலான ஒரு, அதுக்கு மேலே திருவாசகத்துக்கு மேலே 100, அதனால தான் தலை மேலே வைக்கிறது. கூப்பிடு.